ஹலோ எவ்ரிவன், இது வரைக்கும் நம்ம பார்த்தது சிங்கிள் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது டபுள் டெரிவேட்டிவ் இருக்கிற ஃபங்க்ஷன். அதை எப்படி நம்ம டினோட் பண்ணியிருந்தோம்? இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எஃப் பிலாங்ஸ் டு சி ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் ஏ கமா பி. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது நியூட்டன்-ராப்சன் மெத்தட். இந்த நியூட்டன்-ராப்சன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான காரணமே பார்த்திங்கன்னா எஃப் பிலாங்ஸ் டு சி ஸ்கொயர் ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் ஏ கமா பி. சின்றது கண்டினியூவஸ் அண்டு 2ங்கிறது ஸ்கொயருங்கிறது டெரிவேட்டிவ். என் டெரிவேட்டிவ்ஸ்ன்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? அதில் இது செகண்ட் டெரிவேட்டிவ். அப்போனா எஃப் அண்ட் எஃப் டேஷ் அண்ட் எஃப் டபுள் டேஷ் அது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோடைய மெயின் திங் என்னென்னா, இதில் இதோட இன்டர்வல்ஸ் எல்லாமே 2 டெரிவேட்டிவ்ஸ் கொண்ட இன்டர்வல்ஸாக தான் இருக்கும். அண்ட் P0 பிலாங்ஸ் டு ஏ கமா பி. ஏ கமா பிக்குள்ளே இருக்கிற இன்டர்வலில் இருக்கிற பாயிண்ட்டை P0னும் அந்த P0 வச்சு நம்ம P கண்டுபிடிக்கும். இப்போது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் P0 நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் Pயும் P0ம் ஸ்மாலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம டெய்லர் பாலினாமியலை யூஸ் பண்ணி இதோடைய ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிக்குவோம், எவால்வேட் பண்ணுவோம். ஸோ டெய்லர் ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதிலாக Pயை போட்டு P0 வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? எக்ஸ்0க்கு பதிலாக P0ன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எஃப் ஆஃப் P இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் P0 ப்ளஸ் P மைனஸ் P0 இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் P0 ப்ளஸ் P மைனஸ் P0 டிவைடட் பை P0 ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஜீட்டா ஆஃப் P. இதில் ஜீட்டா ஆஃப் Pன்றது Pக்கும் P0க்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற ஒரு விஷயம். அது என்னதுன்னு சொல்லலை, பாயிண்ட்டாக என்னதுன்னு தெரில. அது P0க்கும் Pக்கும் நடுவில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் எஃப் ஆஃப் P 0ன்னு வச்சுக்கிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இப்போ இதில் ஜீட்டா ஆஃப் P P மைனஸ் P0 ஸ்மால்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ டெய்லர் எக்ஸ்பென்ஷனில் இது ஸ்மாலாக இருக்கிறதுனால இது நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் P மைனஸ் P0 ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிவிட்டு P மைனஸ் P0 மட்டும் வச்சுக்கிறோம். P மைனஸ் P0 இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் P இஸ் ஈக்குவல் டு இந்த எஃப் ஆஃப் P0 வெளியே கொண்டு போய் போட்டோன்னா இந்த ஈக்குவேஷனில் இந்த P மைனஸ் P0 ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிக்கிறோம். இந்த P மைனஸ் P0 ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி இதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா இதுவும் ரிமூவ் ஆகிடும். ஸோ இது இருக்கும். இதில் P மைனஸ் P0 வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியே போட்டுட்டோன்னா நம்மளுக்கு P மைனஸ் P0 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் P0 டிவைடட் பை எஃப் டேஷ் ஆஃப் P0ன்னு கிடைக்கும். இப்போ அடுத்த பேஜுக்கு வந்தோன்னா P0 கொண்டு போய் வெளியே வச்சுட்டு நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். இதை கண்டுபிடிக்கும் போது இதில் லார்ஜஸ்ட் நம்பரை நம்ம என்னன்னு செட் பண்ணிக்கிட்டு ஸ்மாலஸ்ட் நம்பரை மாற்றினோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஜென்ரலைஸ்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இதுக்கு முன்னாடி உள்ள பைசெக்ஷன் மெத்தட்லையும் ரெகுலர் ஃபால்சி மெத்தட்லேயும் நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த நியூட்டன்-ராப்சன் மெத்தடில் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம் டு ஜென்ரேட் த சீக்வன்ஸ் ஆஃப் Pn. ஸோ நம்ம பை ஹார்ட் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ஃபார்முலா மட்டும் தான்.
திஸ் இஸ் த மெயின் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணோம்? டெய்லர் எக்ஸ்பேன்ஷனை யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு உண்டான கண்டிஷன்ஸ் வந்து இந்த f belongs to c square of a comma b and p naught a comma b என்ற க்ளோஸ் இன்டர்வலில் இருக்குது. அண்ட் f dash of p naught not is equal to 0, p minus p naught ஸ்மாலாக இருக்கும். இந்த 4 கண்டிஷன்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஈக்குவேஷன், இந்த ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிச்சோம் வித் டெய்லர் எக்ஸ்பேன்ஷன். இதில் வந்து நம்ம கார்ட் ஜாயினிங் ஸ்லோப் ஈக்குவேஷனை வச்சு இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சோம். இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சோம். இப்போது இதில் வந்து டெய்லர் பாலினாமியல்ன்றதுனால டெய்லர் எக்ஸ்பேன்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருக்கோம் டு ஜெனரேட் த சீக்வன்ஸ் ஆஃப் pn. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, Newton-Raphson method is extremely powerful technique, but it has major weakness. The need to know the value of the derivative of f at each approximation frequently. F dash is far more difficult. F dash of x is far more difficult and needs more arithmetic operations to calculate them. ஸோ இது வந்து ரொம்ப கேல்குலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் இதோடைய மெயினான விஷயம். ஆனால் இந்த நியூட்டன் ராப்சன் மெத்தட் ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். ஆனால் இதோட மேஜர் வீக்னஸ், இதை வந்து அப்ராக்சிமேஷன் பண்ணி கரெக்டான வேல்யூவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் வந்து நம்ம ஃபிக்ஸட் பாயிண்ட்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபிக்ஸட் பாயிண்ட் ஃபார் அ ஃபங்க்ஷன் இஸ் a நம்பர் at which the value of the function does not change. ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகாத ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்டை நம்ம செட் பண்ணி வைக்கணும். அந்த பாயிண்ட், அந்த ஃபிக்ஸட் வேல்யூ நம்ம செட் பண்ணி வைக்கிறோம். அந்த வேல்யூவை தான் நம்ம வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். when the function is applied, the number p is a fixed point for a given function g if g of p is equal to p. நம்மளுக்கு அந்த ரூட் வேல்யூ கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். அந்த ஃபிக்ஸ் பண்ணுற வேல்யூ தான் வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிக்ஸட் பாயிண்ட் தியரம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். லெட் g இஸ் ஈக்குவல் டு, ஜியை வந்து ஒரு சிங்கிள் டெரிவேட்டிவ் இருக்கிற ஒரு ஈக்குவேஷன், ஒரு க்ளோஸ்டு இன்டர்வல்லேருந்து எடுக்கிறோம். அண்ட் அந்த க்ளோஸ்டு இன்டர்வல் a, bலேருந்து g ஆஃப் எக்ஸையும் நம்ம எடுக்கிறோம். இதில் ஒவ்வொரு எக்ஸும் க்ளோஸ்ட் இன்டர்வல் a, bயில் இருக்குது. சப்போஸ் இன் அடிஷன் தட் g எக்ஸிஸ்ட் ஆன் a, b and that a constant 0 less than k less than 1 exists with g dash of x less than or equal to k for all x belongs to a, b for any number p naught in a, b, a sequence between pn is equal to g of pn minus 1 for n greater than or equal to 1 converges to unique fixed point p in closed interval a, b. A sequence defined by pn is equal to g of pn minus 1 for n greater than or equal to 1 converges to unique fixed point p in a, b. ஓகே, இப்போ இதை வச்சு நியூட்டன் ராப்சன் கன்வர்ஜென்ஸ் தியரம் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். நியூட்டன் ராப்சன் மெத்தடோட கன்வர்ஜென்ஸ் தியரம், இந்த கன்வர்ஜென்ஸ் தியரம் ஃபைண்ட் பண்ணுவோமா? ஓகே, அதுக்கு முன்னாடி
ஃபஸ்ட்டு கன்வர்ஜென்ஸ் தியரம் தெரிஞ்சுக்கலாம். let f belongs to c square of closed interval a comma b if p belongs to இது open interval a comma b is such that f of p is equal to 0 and f dash of p not is equal to 0, then there exists delta greater than 0 such that Newton-Raphson method generates Pn sequence Pn n is equal to 0 to infinity converging to P for any initial approximation P naught is equal to P naught belongs to P minus delta comma P plus delta. The proof is based on analyzing Newton's Raphson method as the functional iteration scheme. ஃபஸ்ட்டு நியூட்டன் ராப்சன் மெத்தடில் நம்ம எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்றதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறோம். அந்த ஜென்ரல் ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிறோம். இதில் மெயினான திங் n வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடுறோம். அடுத்தது g ஆஃப் எக்ஸ்ன்றது ஃபிக்ஸட் பாயிண்ட். இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டில் இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். இதில் பிஎன்னை வந்து g ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். Pn is equal to g of x. G of x is equal to x minus f of x divided by f dash of x. G of Pn minus 1 வந்து G of Pn minus 1. Let k be in open interval 0, 1. We find an interval p minus delta, p plus delta. ஓப்பன் இன்டர்வல் 0, 1ல் வந்து k இருக்குன்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வல் கண்டுபிடிக்கிறோம். அந்த இன்டர்வல் என்னென்னா p minus delta plus p plus delta. இது வந்து such that g maps into itself. g வந்து தனக்கு தானே மேப்பிங் பண்ணிக்குது. for which g dash of x less than or equal to k for all x belongs to p minus delta p plus delta. g dash of x is equal to இப்போ மேலே கொடுத்துருக்கோம்ல g of x அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். லெட்டுன்னு சொல்லி ஈக்குவேஷன் 1 எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த ஈக்குவேஷன் 1 நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த f of x, இந்த x minus f of x minus x minus f of x divided by f dash of x வந்து x minus u by v மெத்தடில் போட்டு நாம் சால்வ் பண்ணுறோம். எக்ஸ் வந்து 1ன்னு மாறிடும். u by v மெத்தட் வந்து ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா u v dash minus v u dash divided by v square. ஸோ இதே மாதிரி இந்த எஃப்ஐ யூனும் விஏ எஃப் ஆஃப் எக்ஸ்னும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னும் வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணி u by v மெத்தட் யூஸ் பண்ணி இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுனா நம்மளுக்கு f dash of x the whole square minus f dash of x the whole square plus f of x f double dash of x divided by
எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ரிமூவ் ஆயிடும். எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இதில் ஜி டேஷ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி எஃப் டபுள் டேஷ் ஆஃப் பி. இதில் எக்ஸுக்கு பதிலாக பி போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எஃப் ஆஃப் பி எஃப் டபுள் டேஷ் ஆஃப் பி டிவைடட் பை எஃப் டேஷ் ஆஃப் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கே ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி மைனஸ் டெல்டா p plus delta if x belongs to p minus delta p plus delta by mean value theorem. மீன் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, f of p f double dash of p divided by f dash of p whole square இருக்கிறத f dash of p the whole squareன்னு இருக்குது. இப்போது g dash of zetaன்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அது மீன் வேல்யூ தியரமில் போட்டு g of x minus g of p divided by x minus pன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஜீட்டா வந்து எக்ஸுக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற வேல்யூன்னு எடுத்துக்கிறாங்க. ஆமாம், கரெக்டு. இப்போது ஜீட்டான்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கணுன்னா அந்த ஃபங்க்ஷன் ஒரு ரூட் எடுத்து அது எதுக்குள்ளே லை ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி அதோடைய ரூட்ஸ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும், டிவைட் பண்ணி அதோடைய ரூட்ஸ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து மீன் வேல்யூ ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மீன் வேல்யூ ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணுறது? g of x minus g of p is equal to g dash of zeta x minus p. இதில் g of x minus p is equal to g of x minus g of p is equal to g dash of zeta into x minus p. less than or equal to x minus p less than x minus p. X belongs to p minus delta p plus delta. We have x minus p less than delta. From the equation 2 and 3 we get g of x minus p less than delta. இதுதான் நியூட்டன் கன்வர்ஜென்ஸ் தியரத்தோட நியூட்டன் ராப்சன் மெத்தடோட கன்வர்ஜென்ஸ் தியரம்.
ஸோ இந்த கன்வர்ஜென்ஸ் தியரம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நியூட்டன்-ராப்சன் மெத்தட் கன்வர்ஜஸ் provided a sufficiently accurate initial approximation is chosen. The method may or may not converge if the initial guess is too far from the root. Find the positive root by using Newton-Raphson method. ஸோ இந்த Newton-Raphson method யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஃபார்முலா Pn is equal to Pn minus 1 minus f of Pn minus 1 divided by f dash of Pn minus 1. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு Pn வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ இதில் வந்து இன்டர்வல் கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் எடுத்தோடனே 0வையும் 1ஐயும் போட்டு செக் பண்ணி பார்க்கணும். அப்படி 0வும் 1ம் வந்து நம்மளுக்கு 0 கிட்டே இருக்கிற வேல்யூவாக இருந்துச்சுன்னா அது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் நம்மளுக்கு ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ்னு இருக்குன்னா அது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் நம்மளுக்கு ரூட் லை ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், P0 செட் பண்ணணும். P0 செட் பண்ணி அதுக்கு 0.5 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கிறது 0.5 செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அதை வச்சு P0 வச்சுக்கிட்டு ஒரு ரூட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும், f of Pn minus 1 நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் f of Pn minus 1 வச்சு நம்ம அதை வந்து எக்ஸ் மேலே இருக்கிற கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை வச்சு கொஷினில் கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக Pn minus 1 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டு அதை சால்வ் பண்ணிக்கிறோம். அதை எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பார்க்கலாமா. Pn minus 1 cube plus 3 Pn minus 1 minus 1ன்னு இருக்குது. கீழே நம்ம f dash of Pn minus 1 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். Pn minus 1 the whole cube இருக்குல்ல, ஆமாம். ஸோ கரெக்ட். ஸோ இப்படி தான் அதை வந்து அது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த கீழே இருக்கிற இப்போ இது வந்து மிக்சட் ஃப்ராக்ஷன் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டான ஃப்ராக்ஷனில் கொண்டு வந்து அதை சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த f of Pயை வந்து எக்ஸுக்கு பதிலாக இதில் எக்ஸுக்கு பதிலாக Pn போட்டு நம்ம Pn minus 1 போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே எழுதிக்கிட்டோம். கீழேயும் அதே போல் Pn minus 1 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிட்டு இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, Pn minus 1 cube வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3Pn minus 1 the whole squareன்னு மாறிடும். 3Pn minus 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3ன்னு மாறிடும். -1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ அதனால் 3Pn minus 1 the whole square divided plus 3ன்னு இருக்குது. இப்போது இது வந்து இதுக்கு வந்து ஃப்ராக்ஷன் இல்லைன்றதுனால, இதுக்கு டினாமினேட்டர் இல்லாததுனால இதை வச்சு நம்ம இது ரெண்டுத்துக்கும் டினாமினேட்டர் கொண்டு வரணும். ஒரு இதுக்கு மட்டும் டினாமினேட்டர் இருக்கு இல்லையா. ஸோ இது ரெண்டுத்துக்குமே டினாமினேட்டர் இருக்கணும்னா இதோட டினாமினேட்டரை எடுத்துகிட்டு போய் இதுக்கு மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு மல்டிப்ளை பண்ணி இது கூட சப்ராக்ட் பண்ணி இப்படி எழுதிட்டு கீழே இந்த டினாமினேட்டரை காமனாக போட்டுக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறமா இதை சால்வ் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு ஆன்சர் வரும். இப்போ இந்த சிம்பிளிஃபைடாக சால்வ் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம் பார்த்திங்களா. இதில் n-1க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், P0 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம இங்கே P0 என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 0.5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம 0.3333ன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதை P2க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். P2 இந்த P0 வேல்யூ தான் P2. P1 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி
P2 கண்டுபிடிக்கலாம், அப்புறமா P3 கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி தான் நியூட்டன் ராப்சன் மெத்தடில் வர எல்லா ப்ராப்ளம்ஸுமே யூஸ் பண்ணணும். நாம் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ் மட்டும் தான். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோன்னா இதில் ஈஸியாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் த பாசிட்டிவ் ரூட் ஆஃப், இதில் பார்த்திங்கன்னா கொசைன் கொடுத்துருக்காங்க. கொசைனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் pn எடுத்துக்கிறோம், pn-1 இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா அதை டிஃப்ரென்ஷியேட் f of x and f dash of x கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறமா இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணி இப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறமா அதுக்கு பதிலாக pn-1க்கு பதிலாக ஃபஸ்ட்டு p0 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேல்குலேட்டரில் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அடுத்தது cos x minus x is equal to 0. இப்போ இதுக்கு f dash of xம் f of xம் நம்ம கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டதுக்கப்புறமா அதோடைய வேல்யூ f of 0 f dash of 0 வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லையா, f of x f dash of x ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிடுறாங்களா எல்லாத்துலேயுமே, இல்லை இந்த ஒரு சப்ஜெக்டில் இந்த ஒரு கொஷினுக்கு மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்களா, எப்படி அது? ஆமாம், எல்லாத்துலேயுமே கண்டுபிடிச்சிக்கிறோமா? ஆமாம், இதுலேயும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக pn-2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு வேலை. ஓகே, ஸோ இதே தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 0.5 p0ன்னு எடுத்துக்கிறோம். pn is equal to pn-1 minus f of pn-1 divided by f dash of pn-1. ஸோ நம்மளுக்கு f of pn-1 தெரியும், f dash of pn-1 தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணி இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்படி வரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த நியூட்டன்-ராப்சன் மெத்தட் ஒர்க்ஸ். அண்ட் இதில் 2 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க, 2-3 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணி பார்த்தா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு.